கன்னடம் தமிழிலிருந்து பிறந்தது என்ற கமல்ஹாசனின் பேச்சுக்கு கர்நாடக முதலமைச்சர், பாஜக தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னையில் நடைபெற்ற தக் லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் குறித்து பேசிய போது, தமிழிலிருந்து பிறந்துதான் கன்னடம் என கமல்ஹாசன் கூறினார். இதனை எதிர்த்து கன்னட ரச்சன வேதிக்க என்ற அமைப்பு பெங்களூருவில் தக் லைஃப் பட போஸ்டர்களை கிழித்தனர். இந்நிலையில் கன்னடத்திற்கு நீண்ட வரலாறு உண்டு எனவும் அது கமல்ஹாசனுக்கு தெரியாது எனவும் பெங்களூருவில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் கன்னடத்தை யாரும் எதிர்க்கவில்லை என கூறினார். எல்லா மொழியும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனும், அவரவருக்கு அவரவர் மொழி பெருமை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் குறிப்பிட்டனர். கமல் பேசியது உண்மை. தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாமே தமிழிலிருந்து வந்தவை எனவும் நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார்.